மறைந்த பேராசிரியர் ஆய்வாளர் பரமசிவன் அவர்கள் அழகர் கோயில் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுதான் அவருடைய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வேடு. அதனை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் மதுரை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகமே அதனை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அழகர் கோயிலை பற்றிய ஆய்வு அவ்வளவுதானே இல்லை, அது ஒரு மிகப்பெரிய உண்மையை கொண்டு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது இந்த ஆய்வேடு வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால், மயிலை சீனி வெங்கடசாமி என்னும் ஆய்வாளர் அவர்கள் போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த செய்தி என்ன என்றால், அழகர் கோயில் இப்போது இருக்கிற இடம் ஒரு காலத்தில் பௌத்த விகாரையாக இருந்திருக்கக்கூடும் என்பதுதான் அவருடைய பார்வை. அந்த ஒரு வரியை வைத்துக்கொண்டு அதனை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து பரமசிவன் அவர்கள் பல்வேறு காரணிகளை எடுத்துக்காட்டி அது உண்மைதான் என்பதை நிறுவுகிறார். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாபர் மசூதி இருந்த இடத்தில் அது ராமர் கோயில்தான். எனவே பாபர் மசூதியை இடித்து விட வேண்டும், பெரிதாக ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பழையபடியே இருக்க வேண்டுமென்றால் பல கோயில்கள், இந்து கோயில்கள், பௌத்த சமண அவர்களின் பள்ளிகளை, விகாரைகளை இடித்து கட்டியது என்பதுதான் வரலாறு. எல்லாவற்றையும் மாற்ற முடியுமா அல்லது மாற்ற வேண்டுமா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. இந்த அழகர் கோயில் என்பது பௌத்த விகாரை இருந்த இடம். அதை அந்த புத்தகத்தை பார்க்கிற போது ஏறத்தாழ 350 பக்கங்கள் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் அதற்கான சான்றுகள் அனைத்தும் காட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 16வது பக்கத்திலிருந்து 25வது பக்கம் வரையில் இதற்கான ஆழமான சான்றுகள் தரப்பட்டிருக்கின்றன. அது போகிற போக்கில் ஆய்வாளர் மயிலை சீனி வெங்கடசாமி சொன்னது என்றாலும் அதனை எடுத்துக்கொண்டு தேடி, கல்வெட்டுகளிலிருந்து தேடி, அங்கே இருக்கிற அந்த கட்டிடத்தின் அமைப்பு முறையை ஆராய்ந்து பரமசிவன் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் முடிவாக இது பௌத்த விகாரை இருந்த இடம்தான் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அதனை, அந்த ஆய்வேட்டை எடுத்துக்கொண்டு பரமசிவன் அவர்கள் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களையே போய் பார்த்திருக்கிறார். அப்போது அவருக்கு தள்ளாத வயது. இந்த நிகழ்வு குறித்து அவர் தன் நண்பர் பேராசிரியர் நீலகண்டன் அவர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார். நீலகண்டனிடமிருந்து எனக்கு வந்து சேர்ந்த செய்தி இது. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களிடத்திலே போய் இந்த ஆய்வை, இதற்கான சான்றுகளை பரமசிவன் அவர்கள் படித்து காட்டிய போது, அப்போது அவருக்கு இயங்க முடியாமல் உடல் நலிவாக இருந்த காலத்தில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டு நெகிழ்ந்து போயிருக்கிறார். நான் எப்போதோ 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகத்தில் சாதாரணமாக சொன்ன ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய ஆய்வுகளை செய்து அது உண்மைதான் என்று நீங்கள் நிறுவியிருக்கிறீர்களே என்று சொல்லி தட்டி கொடுத்திருக்கிறார். எனவே எதற்காக இந்த செய்தியை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் 2 செய்திகள். ஒன்று, ஆய்வு என்பது எவ்வளவு நுட்பமானது. போகிற போக்கில் இருக்கிற புத்தகங்களை படித்து இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கிறது, அந்த புத்தகத்தில் அப்படி இருக்கிறது என்று தொகுப்பது அல்ல. பல்வேறு விதமான வேர்களை ஆராய்ந்து பார்த்து பல முடிவுகளை கண்டறிவது என்பதுதான் ஆய்வு. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை தன்னுடைய முனைவர் பட்டத்திற்காக பேராசிரியர் பரமசிவம் செய்திருக்கிறார். மயிலை சீனி வெங்கடசாமி போன்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆய்வாளர்களாக இருந்தவர்கள். அவர் இல்லை என்றால் தமிழ்நாட்டின் நுண்கலைகள் பலவற்றை பற்றிய செய்திகளை நாம் அறிந்திருக்க முடியாது. சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும் என்று ஒவ்வொரு மதமும் தமிழுக்கு செய்திருக்கிற நன்மைகளை, எல்லா மதங்களை குறித்தும் ஆராய்ச்சி செய்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் கல்லூரியில் பேராசிரியர் இல்லை, முனைவர் பட்டம் பெற்றவர் இல்லை, ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஆய்வாளராக இருந்தவர். எனவே இப்படிப்பட்ட உண்மையான ஆய்வுகள் வளர வேண்டும் என்பது ஒரு நோக்கம். இன்னொரு செய்தி என்ன என்றால், எப்போதும் பழமையை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று நினைப்பது பல நேரங்களில் கலவரங்களுக்குத்தான் வழிவகுக்குமே தவிர அது ஒரு நன்மையை நோக்கி, நாட்டின் வளர்ச்சியை நோக்கி நகர்வதாக இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது இன்னொரு நோக்கம்.